அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் 8ஆம் வகுப்பு ஏட்டியில் 2வது அலகில் கொட்டுமுரசை என்ற பாடப்பகுதியை பார்த்த வண்ணம் உள்ளோம். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நாம் பார்க்குறது கலைகளின் ஒற்றுமை என்ற பாடப்பகுதி ஆகும்ல. இந்த தலைப்பை நான் சொல்லிட்டேன், கலைகளில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி தானே சொல்லியிருக்கோம். அப்போது அது நம்ம யோசிக்க வைக்கிற ஒரு தலைப்பு இல்லை. எப்பவுமே ஒரு பாடத்தோட தலைப்புங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம அந்த பாடத்தை படிக்கிறது அந்த தலைப்பை பார்த்து தான் பலருமே ஒன்று கூட அதை படித்தாலோ இல்லை நானும் கூட நீங்களும் பாருங்கள், ஸ்கூலில் உங்களுக்கு புதிய புக்கு கிடைச்சதுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாடம் வாங்கல நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கு கவரக்கூடிய தலைப்பு இருந்தால் சீக்கிரம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது நீங்களும் இல்லை நானும் இல்லை எல்லாருமே அப்படி தான். ஒன்று புரட்டி பார்த்துட்டு தலைப்பு அனுசரித்து நம்ம படிக்கணும்னு நம்ம ஆசையை தூண்டும். அப்போ இந்த தலைப்பு நமக்கு யோசிக்க வைக்குது. ஏன்னா என்ன தலைப்பு இதில் என்னம்மா, கலைகளில் ஒற்றுமை. அப்போ கலைகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையாக நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம இன்னைக்கு மனித சமுதாயத்தின் ஒற்றுமை வேண்டும்ல அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம முன்னோர்களே கலைகளில் ஒற்றுமை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை கலைகள் இருக்கு, எண்ணற்ற கலைகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நம்ம பார்க்கலாமா என்னென்ன கலை ஒற்றுமையாக இருக்குங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, நம்ம பொதுவாகவே இப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பு தான் இருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு நிறைய கலைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லலை. இருந்தாலும் நம்ம கலை அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறது, என்ன இது கலை கலை கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது என்ன அப்படின்னு சொல்றது நம்ம நினைப்போமா? இல்ல, கலை என்பது என்னன்னு சொல்லுங்க, ஒரு சின்ன டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். நுட்பமான தன்மையை மற்றும் திறமையை உள்ளடக்கியது. இல்ல, ஒரு கலை அது கவிதை கட்டுரை எது எழுதட்டும், அது எல்லாருக்கும் எழுத முடியுதா? இல்ல, எல்லாருமே நம்ம எழுதினாலும் யாராவது 1-2 பேர் தானே இல்லை வின் பண்ணி போறாங்கல்ல, வெற்றி பெறுகின்றார்கள். அப்போ நுட்பமான தன்மையையும் திறமையையும் தான் நம்ம மனுஷனுக்குள்ள இருந்து அதே வெளிப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இனி அடுத்தது நீங்க பாருங்க, மனித நடத்தையிலும் தம் கற்பனை வளத்தினாலும் கலைநுட்ப திறமையுடன் கூடிய பொருட்கள் நிகழ்வுகளை புனைந்து காட்சிப்படுத்துதல், அரங்கேற்றுதல், கைவினை, கலைநயம் படைத்தல் ஆகும். இதன் மூலம் பண்பாடு, வரலாறு, அழகியல் போன்றவை பாராட்டுதலுக்காகவும் ரசிக்கும்படியாகவும் காட்சிப்படுத்தப்பட்டு உளவெளிச்சியில் விளைவுகளை ஏற்படுத்தும் நோக்கமுடையதாகும். பிற உயிரினங்களில் இருந்து மனிதனை தனித்து காட்டுவது கலைநுட்பமாகும். உடல் மற்றும் உள்ளத்தின் திறன்களை ஒருங்கிணைத்து கற்பனை வளத்தை ஊக்குவிப்பது கலை ஆகும். அப்ப நான் ஒரு டெஃபினேஷன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, இது என்ன, நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க ஒன்று பாருங்க, அது என்னன்னு உங்களுக்கு நான் எளிமையான முறையில் ஒன்று சொல்லிடுறேன். அப்ப நான் சொன்னது என்ன, கற்பனை வளம் இருக்கணும். எந்த கலை நம்ம செய்யறதுக்கு நம்மளுடைய மனதில் என்ன இருக்கணும், ஒரு கற்பனை வேணும்ல. இயந்திரமான ஒரு மனதை கொண்டு நம்ம ஒரு கலையையோ ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ நமக்கு எழுத முடியாது. கலைநுட்ப திறமையோடு கூடிய பொருட்கள், அதுல நிகழ்வுகளை புனையணும்ல, நிகழ்வுகளை நாம் என்ன பண்ணணும், நிகழ்ச்சிகளை இணைக்க வேண்டும். அவ்வாறு நிகழ்ந்தால் மட்டும் போதாது, இணைச்சா மட்டும் போதுமா? போகாது, காட்சிப்படுத்த வேண்டும்ல. ஒவ்வொன்றுமே கரெக்டான முறையில காட்சிப்படுத்தணும். அது மட்டும் போதுமா? அதை அரங்கேற்ற வேண்டாமா? அரங்கேற்றவும் வேண்டும். இந்த மாதிரி கைவினை தான் கலைநயம் படைத்தல் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இதன் மூலம்தான், அது மூலம், இந்த கலைகள் மூலம் நம்ம என்ன தெரிகிறோம் தெரியுமா? இப்ப நம்ம சொன்னல கலைகள்ல ஒற்றுமைன்னு, பண்பாடு, வரலாறு, அழகியல், இல்ல நம்மளுடைய தமிழர் பண்பாடு, இல்லைன்னா நம்ம கேரள பண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாட்டையும், நம்ம இந்திய நாடுங்கிறது பல்வேறு கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் எண்ணற்ற கலைகள். இப்ப நம்ம இந்த இதுக்கெல்லாம் ஃப்ரீடம் இதுக்கெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில அணிவகுத்து போவாங்கல்ல, நம்மளுடைய எல்லா இந்தியா மாநிலங்கள்ல இருக்கிற எல்லா கலைகளுடைய பிளாட்டுகளுக்கும் அப்படியே ஒழுகி போறது.
நம்ம ரிபப்ளிக் தினத்துல. அப்படி நம்ம பண்பாடு, வரலாறு, அழகில் அப்படி எண்ணற்ற பண்பாடுகளை கொண்ட நம்ம நாட்டுல ஒவ்வொரு பண்பாட்டுகளையும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வது எதுதான்? கலைகள் தான். இந்த கலைகள்ல இருந்து தான் அவங்களுடைய பண்பாடுகளை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். நீங்க பாருங்க, வெளியே இருந்தெல்லாம் ஆளுங்களாம் வந்தால, ஃபாரின்ல இருந்தெல்லாம் தலைவர்கள் எல்லாம் இந்தியாவில் வந்தா நம்ம இங்க இருக்கிற கலைகளை தான் அவங்களுக்கு என்ன பண்றோம்? விருந்தாக, கண்ணுக்கு விருந்தாக நம்ம கொடுக்கின்றோம்ல. நம்ம உணவுப் பொருட்கள் கொடுக்குற மாதிரி, நம்மளுடைய பாரம்பரியமான ஆடைகளை கொடுக்கிற மாதிரி நாம் கலைகளையும் அவர்கள் முன்னாடி காட்சியளிக்க செய்கின்றோம் என்று பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே என்னன்னா ஒரு சமுதாயத்துடைய ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது. அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாட்டை வெளிப்படுத்துவது கலைகள் தான். அப்ப ரசிக்கும்படியாகவும் காட்சிப்படுத்தப்படுகிறது. உளவெழுச்சியின் விளைவுகளை ஏற்படுத்தின்னு உள்ளத்தில் இருக்கும் எழுச்சிகள், நம்ம சொல்ல நினைக்கின்ற எல்லா கருத்துக்களையுமே கவிஞர் என்ன பண்ற ஆணித்தரமாக, இப்ப பாரதியார் கவிதைகள்லாம் எடுத்து பாருங்க, சுதந்திர இந்தியாவில் நடக்கிற சுதந்திர போராட்டத்திற்கான வீரம் மிகுந்த கவிதைகளை படைத்தாரு. பெண்களுக்காக படைச்சாருல, பெண்களின் சுதந்திரத்திற்காக போராடினார். அந்த மாதிரி அவரெல்லாம் எதுல போராடினார்? எழுத்தில் போராடினார். அப்ப அந்த விளைவுகளை எல்லாமே நோக்கமுடையதாக வெளியே கொண்டு வருவதுதாகும். அது மட்டும் இல்லாம பிற உயிர்களில் இருந்து மனிதனை தனித்து காட்டுறது என்ன? கலைதான் இல்ல. மற்ற உயிரினங்களிலிருந்து நாம என்ன பண்றோம்? நம் மனிதன் என்று தனித்து காட்டுவது நாம் படைத்த கலைகள் தான் என்று பார்க்கிறோம். உடல் மாற்றம் மட்டுமில்ல, உள்ளத்தின் திறன்களையும் ஒருங்கிணைந்து கற்பனை வளத்தை ஊக்குவிப்பது கலை என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு நல்ல கலைஞன் அப்படி உருவாகணும்னா கற்பனை வேணும்னா சும்மா முடியாது. இனி நீங்க பாருங்க, கலைகள் அப்படின்னு சொன்னா கவின் கலைகள். கவின் என்றால் என்ன? அழகு என்று பொருள். அழகியல் கலைகள். கவின் கலைகள்ங்கிறது என்ன? அழகியல் கலைகள். கவின் கலைகளை நாம் என்ன சொல்றோம்னா அரங்காடல் கலை, எழுத்துக்கலை, கற்புல கலை என்று மூன்றாக பிரிக்கின்றோம். மாணவர்களே, இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க ஒண்ணு பார்க்கணும். அப்ப என்னெல்லாம் சொன்ன நானே? கவின் கலைகள்ங்கிறது அழகியல் கலை. கவின் கலைகளை நாம் மூன்றாக பிரிக்கலாம். அரங்காடல் கலை, எழுத்துக்கலை, கற்புல கலை என மூன்றாக பிரிக்கிறோம். கற்புல கலைகள் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஓவியம், சிற்பம், ஒளிப்படம் இல்ல, இதெல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறது தான் கற்புலமானது. அதே மாதிரி அரங்காடல் கலைகள்னு சொல்றது நிகழ்த்து கலைகள். இதை பாருங்க, இசை, நடனம், நாடகம், சொற்பொழிவு, தற்காப்பு கலை, இது மூன்றுமே எது? அரங்காடல் கலை. இனி எழுத்து கலைகள் பாருங்க, கதை, கவிதை, கட்டுரை, நாடகவியல், இது மூன்றுமே என்ன? எழுத்துக்கலைகள் இல்ல. அப்போ நம்ம கலைகளோட என்ன வகைகளை பார்த்துட்டோம். இது மொத்த கலைகளோட வகைகள் இல்ல, அது நமக்கு நிறைய இருக்கு. இப்ப நீங்க இவ்வளவும் தெரிஞ்சுட்டா போதும். இனி மாணவர்களே, இப்ப நாம இங்க வந்துட்டோம். நான் உங்களுக்கு சின்ன விளக்கங்களை எல்லாம் கலைகளை பத்தி சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு இப்போ அந்த கலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பற்றியான விளக்கங்கள் கிடைச்சிருச்சு. இனி பாருங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் கலை தொடர்பான ஒரு விளக்கத்தை நாம பார்த்துருக்கிறதுனால இனி நம்ம கொஞ்சம் கலைகளை பார்க்கலாமா? இனி கொஞ்சம் படங்கள், இமேஜஸ் எல்லாம் நீங்க ஒன்று பாருங்க. நிறைய கலைகளை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு பட்டியலிட சொல்றேன்னு வைங்க. அவ்வாறு பட்டியலிட சொன்னால் நீங்கள் என்னென்ன கலைகளை பட்டியலிடுவீங்க? உங்களுக்கு தெரிந்த கலைகளை ஒன்று எழுதற்கு முயற்சி பண்ணி பாருங்க, பார்க்கலாம். ஒரு நோட் புக் நீங்க வச்சிருக்கீங்களா? என்னெல்லாம் கலைகள் தெரியும் ஒன்று எழுதுங்க. எழுதியிருக்கீங்களா? எழுத முயற்சி பண்ணுங்க, பார்க்கலாம். அப்ப பாருங்க, நான் சொல்ற கலைகள் நீங்க எழுதியிருக்கீங்களான்னு ஒன்று பார்க்கணும். ஓட்டந்துள்ளல் இருக்கு, கதகளி இருக்கு, கன்னியார்களி இருக்கு, மார்க்கங்களி, மோகினியாட்டம், திருவாதிரை, கும்மியாட்டம், தெய்யம், ஒப்பனை, பூரக்களி, இதில் இஷ்டம் மாதிரி இருக்குல்ல. அப்ப நம்ம இதுல நான் உங்களுக்கு கொஞ்சம் பேர்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுக்கான கொஞ்சம் படங்களையும் கூட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கலைன்னு சொல்றது நான் சொன்ன மாதிரி ஒரு கடல் மாதிரியாக நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு தெரிஞ்சது இப்ப கலைனா என்ன, அந்த கலையோட பிரிவுகள் எப்படி போகுது அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். இனி நம்ம பாடப்பகுதிக்குள்ள வந்துடலாமா? நம்ம பாடப்பகுதியில இப்போ கலையை பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், படங்களை கொஞ்சம் எல்லாம் பார்த்தாச்சு. இனி நம்ம பாடப்பகுதியில கொடுத்துருக்கிறது என்ன? 3 கலைகளை பத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் நிறைய கலைகளோட பெயர்களை எல்லாம் சொல்லிட்டு போனோம். அந்த கலைகளை கொஞ்சம் எல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க நம்ம பாடப்பகுதியில கொடுத்துருக்கிறது என்னன்னா திருவாதிரை களி, மார்க்கம் களி, ஒப்பனை இல்ல, 3 தானே கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 கலைகளுமே 3 சமுதாயத்தினர்களால் என்ன பண்ணுகிறது? ஆடப்படுகிறது இல்ல. கேரளாவில் ஆடப்படுகின்றது. சமூக ஒற்றுமையை வளர்த்து நிற்கின்ற ஒரு கலைகளாக இந்த 3 கலைகளால் நமக்கு ஞாபகம் வேணும். அப்ப இங்க பாருங்க, நம்ம இந்த கலைகளை எல்லாமே பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கீங்களா? பார்த்து
பார்த்துருப்போம். ஏன் சொல்லுங்க, நம்ம ஓணப்பண்டிகை, அதே மாதிரி என்ன பள்ளி ஆண்டு விழா, பள்ளி விழா, இல்லை யூத் ஃபெஸ்டிவல் நடக்கும், உப மாவட்ட விழா, மாவட்ட விழா, மாநில விழா போன்ற விழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே நம்ம பார்க்கறதுக்கு அப்படியே அழகு இல்லை, எந்த அளவுக்கு ஒப்பனை பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆடை ஆபரணத்தெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப அழகாக இருக்கின்ற மூணு என்ன பண்ணலாம் கலைகளாக்கும் இப்போ இது மூணுமே. அப்போ இந்த மாதிரி இதில் நீங்கள் பலருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்கல்ல, பலருமே இதில் ஆடி இருக்கீங்களா? இதை ஆடாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்போது என்ன எல்லாருமே இதில் ஆடி இருப்பீங்க. அப்போது இந்த கலைகளில் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறது அப்படிங்கிறது எந்த கலையை பற்றி பார்க்குறோம்? நம்ம முதல்ல திருவாதிரை கலையை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், முதலில் பார்க்கின்றோம். அப்போ இனி திருவாதிரை கலை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். திருவாதிரை கலைன்னு சொன்னாலே இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்களாம் ஆடி இருப்பீங்க. நான் சொன்னேன் இது மாதிரி பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம பார்க்காமையும் ஆடாமையும் இருந்ததில்லை. ஏன்னா ஓணம் பூவெல்லாம் போட்டு இந்த செட்டு முண்டு சாரி எல்லாம் உடுத்தெல்லாம் வந்திருப்போம்ல. ஆனால் இதுக்கெல்லாமே ஒரு பாரம்பரியம் இருக்குது. இது எல்லாம் எதனால உருவானது அப்படிங்கிறது ஒவ்வொரு கலைகளுக்கும் பேக்கும் ஒரு காரியங்கள் இருக்கின்றது. இந்த திருவாதிரை கலைன்னு சொல்றது கேரளத்திலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரே மாதிரி என்ன பண்றாங்க, இந்த திருவாதிரையை அனுஷ்டிக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். இங்க நம்ம தமிழ் மாதவங்க எடுத்துட்டோம்னா மலையாளத்துல தனு மாசம் சொல்றோம், நம்ம மார்கழி திருவாதிரை இல்ல, மார்கழி மாதத்துல இந்த சிவனுக்குரிய நாள் தான் இந்த நாள் என்று பார்க்கிறோம். இந்த நட்சத்திரம் திருவாதிரை பெண்கள் நோன்பு நோட்கின்றார்கள். இது ஒரு சுமங்கலி நோன்பு இல்ல, கல்யாணம் ஆனவங்க நோட்கின்ற நோன்பு. இந்த விரதம் சிவனுக்குரிய முக்கியமான விரதமாக அமைகின்றது. திருவெம்பாவை அப்படின்னு சொல்ற வழிபாட்டுக்குரிய 10 தினங்களில் இது இறுதி நாளாக மார்கழி திருவாதிரை அனுஷ்டிக்கப்படுகின்றது. அப்ப நான் சொன்ன மாதிரி சிவனுக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை ஆகும். இனி இது சிவனுக்கு மிக உகந்த ஒரு விரதம் ஆகும். இது அதனாலதான் நம்ம சிவனை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் நம்ம கூறுகின்றோம். பெண்கள் இதை மிக முக்கியமான நோன்பு, சுமங்கலி நோன்பாக கொள்ளப்படுகிறது. அன்னைக்கு இவங்க பாத்தீங்கன்னா திருவாதிரை நடனம் ஆடுவாங்க. எது அன்னைக்கு இந்த விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சு, திருவாதிரை நடனம் அப்படித்தானே, நடுவில் விளக்கு கொளுத்தி துளசி கதிரெல்லாம் முடியில தூவி இந்த மாதிரி வெள்ளை செட்டு முண்டோ சாரி எல்லாம் உடுத்து ஆடுவாங்க. அப்போ பெண்கள் சிறு குழுவினராய் சேர்ந்து நிலவிளக்கை சுற்றி கை கொட்டி பாடுகின்றனர். நடனத்தின் நாயகி பாட்டை எடுத்து மற்றவர்கள் அப்படிங்க முடிப்பாங்க, அப்படி தொடங்கி. ஆனா இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பார்வதி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது தான் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு கதை இருக்கு. அப்ப இதுல நழன் வரலாறு, தர்ஷன் யாகம், ராவணன் வருகை, துரியோதனன் வதம் என்ற பாடல்கள் இங்க திருவாதிரைக்கு இருக்கு. ஆனா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு உணவு முறையில கூட இங்க வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டில பாத்தீங்கன்னா பச்சரிசி அதே மாதிரி அதுல செஞ்ச இதைய சாப்பிட்றாங்க. அதே மாதிரி உளுந்து மாவுல கூட கோவில்கள் எல்லாம் செஞ்சு இதுக்கு இதாக கொடுக்கப்படுகிறது. இங்க கேரளாவில் நீங்க பாத்தீங்கன்னா கூவை கிழங்கு, அதாவது வெள்ளை கலர்ல இருக்கும், ஒன்று பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பொடியை எடுத்தும் அதோடைய கிழங்கு, இந்த பொதுவா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிழங்குகளோட ஒரு இது விளைவெடுப்பு காலம் பார்க்கலாம். அப்ப அதுல இருந்து எடுத்து கூவை கழியை கிண்டியும் இங்கு சாப்பிட்றாங்க. அப்போ உணவு முறையில கூட திருவாதிரை என்ன பண்ணுகிறது, பண்பாட்டை கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் விளக்கி நிற்கின்றது என்று பார்க்கின்றோம். இனி அடுத்தது, அப்ப இதெல்லாம் ஆயிடுச்சா? அப்ப என்ன திருவாதிரை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப நம்ம அதோடைய திருவாதிரையோட உண்டான ஒரு விஷயத்தை நான் சொன்ன ஒரு குறிப்பு தான் சொன்னேன். இதுல நிறைய பெரிய கதைகள் எல்லாம் இருக்கு. இனி அடுத்தது நீங்க பாத்திக்கோங்க, இதுக்கான ஒரு திருவாதிரை ஆன சம்பந்தமான காட்சிகளையும் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இனி அடுத்தது நீங்க பாருங்க, ஒப்பனை. ஒப்பனை என்றால் என்ன பாருங்க, ஒப்பனை பாட்டு சொல்றது. ஒப்பனை என்றாலே அலங்கரித்து கொள்ள என்ற ஒரு பொருள் இருக்குல்ல, ஒப்பனை செய்து கொள், நாம் நம்மை ஒப்பனை செய்து கொள்ள அப்படின்னு. இந்த ஒப்பனை பாட்டுங்கிறது இஸ்லாமிய மாப்பிள சமுதாயத்தினரில் ஒரு கலை வடிவமாக இது இருக்கின்றது. திருமண சடங்குகள்ல பெண்ணுக்கு முன்னாடி நாளைக்கு கல்யாணம்னு சொன்னா இன்னைக்கு நைட்டெல்லாம் இது மயிலாஞ்சி எல்லாம் போட்டுல, அது இப்ப மயிலாஞ்சி போடுறது எல்லாருமே இப்ப நம்ம பின்பற்றி தான் வருகின்றோம். அப்ப மயிலாஞ்சி எல்லாம் போட்டு அந்த ஒப்பனை பாடல்கள் எல்லாம் பாடப்படுகின்றது. இது அதிகமாக இந்த இது விளையாட்டு இப்ப எல்லாருமே இப்ப ட்ரூஃப் எல்லாம் வச்சுதான் ஆடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல லெவல்லையும்
விழாக்கள்லையும் மாநில அளவில் நடக்கிறதும் எல்லா இடத்துலையுமே கலோத்சவத்துக்கு எல்லாமே நம்ம இந்த விளையாட்டுகள் எல்லாமே இருக்கின்றது. மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய வட கேரள பகுதிகளில் இந்த கலை அதிகமாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம். அது இது என்னன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், ஒரு அழகு அந்த மணவாட்டியில் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்க்கும்போது யார் இந்த மணவாட்டி மணப்பெண்ணாக இதில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப என்ன சொல்கிறோம் எல்லாரும் அட்ராக்ஷனில் நம்ம கவருகிறது மாதிரியான ஒரு ஆபரணங்களெல்லாம் போட்டு நல்ல ஆடைகள் எல்லாம் போட்டு அணிகலன்களெல்லாம் நல்லா போட்டு நான் இப்போ காமிக்கிற அந்த இதையெல்லாம் மணப்பெண்ணை நடுவில் அமர வைத்து தோழியர் 10-15 பேர் கூட வட்டமாக நின்று ஒப்பனை பாட்டு பாடுவாங்க. இது அரபி நாடோடி பாட்டோட தாளத்தில் இதை என்ன பண்ணுறாங்க, கை கொட்டி மலையாள மொழியில் இது பாட்டு இசைக்கப்படுகின்றது. இது ஒரு மணமகள் ஒரு வீட்டுக்கு போறா இன்னொரு வீட்டுக்கு, அப்போ அவளுடைய குண நலன்களை எல்லாமே பொதுவாக இந்த பாடல்கள்ல இருக்கின்றது என்று பார்க்கிறோம். பின்ன நல்ல நல்ல பாடல் எல்லாம் திரை இசையில கூட நீங்க பார்க்கலாம், நிறைய ஒப்பனை பாட்டுகள் இருக்கின்றது. இது பொதுவாக பெண்களால் பாடப்பட்டாலும் ஆண்களும் இந்த ஒப்பனை பாட்டை என்ன பண்றாங்க, இப்போ இருக்கு பள்ளி கல்லூரி ஆண்டு விழாக்கள்ல நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு இடத்துல இல்லை நம்ம கேரளாவில் மொத்தமே நம்ம இந்த ஒப்பனை பாட்டுகளை பாடி ஆடுகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றனர் என்று பார்ப்போம். அப்ப என்ன ஒப்பனை அப்படின்னு தெரிஞ்சதுல. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கம் களி இல்ல, மார்க்கம் களி என்று பார்த்தா கேரளத்துல கிறிஸ்துவர் நிகழ்த்தும் கலைகள்ல மார்கங்களியும் ஒன்று. கிபி 52 கேரளத்திற்கு வந்ததாக கருதப்படும் தோமாஸ் லீகாவின் வரலாற்றை நினைவு கூர்ந்து பாடப்படும் பாடலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மார்க்கம் களிப்பாட்டு என்று சொல்றோம். முன்னர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் நிகழ்த்தி வந்தாங்க இந்த கலையை. ஆனா இப்பொழுது பெண்களும் என்ன பண்றாங்க, இதுல ஆடுறாங்க. இதுவும் நான் சொன்ன மாதிரி பள்ளிகளிலும் கலை பள்ளிகளிலும் அதே மாதிரி நம்ம எல்லாமே மாநில அளவில் எல்லாமே இதுல போட்டிகள் இருக்கின்றன. எல்லாராலும் இப்ப இது ஆடப்படுகிறது என்று பார்க்கின்றோம். இப்ப நாம சொன்ன இந்த 3 இதுமே பார்த்தாச்சு, அதோடைய சில காட்சிகளை நீங்க பாத்தீங்க. இப்ப இந்த மாதிரி 3 கலைகளுமே இருக்கு. இதோடைய ஒற்றுமைகள் என்ன, அதை ஒற்றுமை தானே நம்ம சொன்னோம். நீங்க பாருங்களேன், 3 பேரும் 3 வெள்ளை எல்லாமே இந்த கலையில எல்லாம் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா எல்லாம் என்ன பண்றாங்க, வெள்ளை ட்ரெஸ்ல வெள்ளை கலரான ஆடையை பல்வேறு வகையாக அவங்களுக்கு ஏற்ற முறையில் மாற்றி போடுறாங்கங்கிறதா ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே குழுவாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நடனத்தை ஆடுறாங்க. இதில் எல்லாமே என்ன இருக்கு, விளக்கு இருக்கா, விளக்கு இருக்கு இல்லை. அப்போ பல சமுதாயத்தினர்களாக இருந்தாலும் அந்த கலைகளில் கூட இருக்கின்ற ஒற்றுமைகளை நாம் இங்கு சொல்லாமல் இருக்க முடியாது என்று பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம கேரளத்திற்கே உரிய அந்த கலாச்சாரத்தை இந்த கலைகள் வெளிப்படுத்துகின்றது. அது உண்மைதானே. நம்ம எவ்வளவு நம்மளுடைய இது அப்படிங்கிறது அதுதான். அந்த ஒரு கலை வெளிப்படுத்துவது அங்க இருக்கிற கலாச்சாரத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்றது தான் 3 கலைகள் என்று பார்க்கிறோம். அப்போ இனி அப்போ 3 கலைகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. கேரள கலையான திருவாதிரை கலையை தமிழக கலையான கும்மியுடன் ஒப்பிட்டு குறிப்பு எழுதுங்கள். கும்மி பாடல். கும்மி பாடல் வெண்பாவின் பாவினத்தை சார்ந்தது. மகளிர் குழுமி கைகொட்டி விளையாடும் பொழுது பாடுவதே கும்மி ஆகும். கும்மி பலர் கூடி ஆடும் ஒரு வகை கூத்து அல்லது நடனம். இது தொன்று தொட்டு வரும் ஒரு நடனக்கலை ஆகும். மகளிர் குழுவாக சேர்ந்து வட்டமாக நின்று பாடலை பாடி ஆடுவர். பல்வேறு வண்ணங்களில் ஆடைகளை உடுத்தி ஆடுவார்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்டவர் என்பது இதற்கு இல்லை. அதிக எண்ணிக்கை கொண்டவர்கள் கும்மி ஆடுகிறார்கள். பலர் வட்டமாக ஆடிக்கொண்டோ அல்லது இருபுறமாக சரிசமமாக நின்று ஆடிக்கொண்டோ வரும்போது இசைக்கு தக்கவாறு தம் கைகளை தட்டி கால்களையும் இடுப்பையும் தலையையும் அழகுற அசைத்து குனிந்தும் நிமிர்ந்தும் கூட்டமாக ஆடும் ஒரு கூத்து. தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கும்மி வழக்கில் உள்ளது. குரவை என்ற கலையிலிருந்து கும்மி பிறந்ததாக கூறப்படுகிறது. பெண்கள் மட்டும் ஆடும் நடனமாகும். இதில் இடம்பெறும் பாடல்கள் தெய்வங்கள், சமுதாய கருத்துக்கள், சுதந்திரம் மற்றும் வீரர்களை பற்றியும் கொண்ட பாடல்கள் இடம்பெறுகின்றன. ஆனாலும் கடவுள் நம்பிக்கை கொண்ட பாடல்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன. அகநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றி குறிப்புகள் உள்ளன.
திருவாதிரை களி. திருவாதிரை களி அல்லது கைகுட்டி களி என்பது கேரள பெண்களால் ஆடப்படும் ஒரு வகை நடனம். திருவாதிரை திருநாளில் இரவில் ஆடப்பட்டு வந்ததால் இது திருவாதிரை களி என பெயர் பெற்றது. எனினும் தற்காலங்களில் சமய சடங்காக அன்றியும் இந்நடனம் ஆடப்படுகிறது. பெண்கள் சிறு குழுவினராய் சேர்ந்து நிலவிளக்கை சுற்றி கைகொட்டி பாடுவர். நடனத்தின் நாயகி பாட்டை எடுத்து தொடுக்க மற்றவர்கள் பாடி முடிப்பர். பாடல் பெரும்பாலும் பார்வதி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததை பற்றி இருக்கும். நலன் வரலாறு, தட்சன் யாகம், ராவணன் வருகை, துரியோதன வதம் குறித்த பாடல்களும் இடம்பெறும். கேரளாவின் பாரம்பரிய உடை அணிந்து மகளிர் இவ்வாட்டத்தை ஆடுவர். குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்டவர் என்பது இதற்கு இல்லை. அதிக எண்ணிக்கை கொண்டவர்கள் இந்த நடனத்தை ஆடுவார்கள். இனி இப்போ நீங்கள் 3 கலைகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதோடைய அமைப்பை எல்லாம் நம்ம ஓரளவுக்கு விளக்கிட்டேன். இனி நம்ம செயல்பாடுகளுக்கு எல்லாமே போகலாம். அப்போ நாம் பார்க்கலாம். அதோட முதல் செயல்பாடு நீங்கள் பாருங்கள். கேரள கலையான திருவாதிரை கலையை தமிழக கலையான எந்த பாடல் கும்மி பாட்டோடு ஒப்பிட வேண்டும். புரியுதா? அப்போ இந்த கும்மி பாட்டிற்கான விஷயம், கும்மி பாட்டும் இதே மாதிரி தான். பெண்கள் கூடி நின்று தமிழ்நாடு சைடில் நம்மெல்லாம் ஆடுறது தான் கும்மி பாட்டு. அது கேரளாவிலையும் ஆடுறாங்க. கோல் வைத்தெல்லாம் ஆடுறது, அந்த மாதிரி பல வகையான கலைகள் இருக்குது. இனி உங்களுக்கு இந்த கும்மி பாட்டு ஆடுறதுக்கு ஏதாவது தடங்கள் இருந்தால் உங்களுடைய தமிழ் ஆசிரியரையும் தொடர்பு கொண்டு தான் நீங்கள் இந்த செயல்பாடுகளை அமைக்க வேண்டும். ஏன்னா 8ஆம் வகுப்பு மாணவர்கள் புதுசாக நீங்கள் உயர்நிலை பள்ளிக்கு வந்திருக்கீங்க, கால் வைத்து தான் இருக்கீங்கல்ல. அப்போ உங்களுக்கு இருக்க தடுமாற்றத்தை நிச்சயமாக உங்கள் தமிழாசிரியர் நிவர்த்தி செய்வார். அப்போ கும்மி பாட்டோடு இருக்கிற காரியங்கள் எல்லாமே நீங்கள் இதில் எழுதி சேர்த்தணும். எந்தெந்த கலையை நம்ம சொன்னோம்? திருவாதிரை கலையை ஒரு சைடு போட்டுக்கணும், கும்மி பாட்டு இல்லை, அந்த ரெண்டுக்குமே இருக்கிற வித்தியாசங்களை ஒன்று நீங்கள் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், நாம் 3 கலை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த பாடப்பகுதி அதிகமாக அப்படி தானே வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்ச வேறு கலை தெரியும்னா உங்களுக்கு எழுதிக்கலாம். இனி எங்களுக்கு வேறு கலையை பற்றி எழுத முடியல, கஷ்டமாக இருக்கிற மாணவர்கள் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த கலைகளில் இருந்து ஏதாவது ஒரு கலையை பற்றி குறிப்பு எழுத முடியுமா? நிச்சயமாக முடியும்லம்மா. புக்கெல்லாம் வச்சுருக்கீங்க, அந்த புக்கில் இருந்து ஒரு கலையை பற்றி நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை உங்களால் எடுத்து வேற ஏதாவது ஒரு கலை, எண்ணற்ற கலைகள் இருக்குல்ல, அப்போ ஏதாவது ஒரு கலையை பற்றி நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப எழுதி கொள்ளலாம். இனி நம்ம நிச்சயமாக இதுக்கு ஒரு புகைப்படத்தை திரட்டணும். கலைகளை பற்றி இருக்கிற பல்வேறு கலைகளை பற்றி இருக்கின்ற புகைப்படங்களை நீங்கள் திரட்டி கொள்ளலாம். இனி அடுத்தது பாருங்க, நம்ம பள்ளியில் கலை விழா நடக்குது, அதுக்கான ஒரு விளம்பரம் கூட நமக்கு இதில் தயார் செய்து கொள்ளலாம். இனி கலைகளில் வளர்ச்சியில் ஊடகங்களின் பங்கு என்ற ஒரு சொற்பொழிவு கொடுத்துருக்கு. அந்த சொற்பொழிவு ஒன்று நீங்கள் எழுதுறதுக்கு முயற்சி செய்யலாம். அடுத்தது பாருங்க, நிச்சயமா வேணும்ல ஊடகங்கள் அப்படின்னு சொல்றது என்ன? நமக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லாமே இணையத்திலிருந்து பத்திரிகையிலிருந்து வார இதழ் மாத இதழ் இருந்து எல்லாமே ஊடகம் தான். அது எவ்வாறு கலைகளை என்ன பண்ணுது, வளர்த்துகிறது, அப்படி அதுல என்ன பங்கு இருக்கின்றது? நிச்சயமா கலைகள் வெளி உலகத்துக்கு தெரியணும்னு சொன்னா நமக்கு எல்லா ஊடகங்களும் வேணும் இல்லம்மா? வேணும். அப்ப எல்லா ஊடகங்களுடைய பயன்பாடு இருந்தால் மட்டும்தான் நம்ம நலிவடைக்கின்ற கலைகள், இப்ப நீங்க உயர்நிலை பள்ளிக்கெல்லாம் போகும்போது நமக்கு தெரியும் பல கலைகளுமே இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிப்போம். அப்ப இப்ப இருக்கிற அந்த கலைகளை எல்லாம் நம்ம எப்படி இதை தெரியுது, மனிதர்கள் பார்க்குறாங்க. இப்போ ஒப்பனை பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும்னு சொல்லும்போது நம்ம எல்லாமே எடுத்து வீடியோ அது இது காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாமே பார்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊடகங்களுடைய வளர்ச்சி இருக்க போய் தான் நம்ம பார்க்குறோம். அதில் இருக்க போய் இல்லைன்னா நம்மளால இந்த மாதிரி காட்சிகளை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ ஊடகங்கள் வளர்ச்சி, கலைகள் வளர்ச்சியில் ஊடகங்களோட பங்கு என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு நீங்கள் எழுதலாம். இனி கேரளம் கடவுளோட சொந்த நாடுன்னு சொல்லியிருக்கோம். அந்த சொந்த நாடுங்கிறது நம்ம எல்லாம் நீங்கள் 3 யூனிட் இப்போ படிச்சிருப்பீங்கல்ல, அந்த மலையாள காற்றேவா இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அப்போ அதெல்லாம் 3மே சேர்த்து வச்சு தான் அந்த லாஸ்ட் ஒர்க்கெல்லாம் நீங்கள் எழுதணும். என்னென்னா கேரள கடவுளின் சொந்த நாடுன்னு சொல்லி நம்ம நிறைய அந்த இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, மலையாள காற்றேவா என்ற பாடலில் பார்த்துருக்கீங்க. அப்போ இதெல்லாமே சேர்த்து வச்சு இந்த செயல்பாடுகளை நீங்கள் எழுதணும். இந்த செயல்பாடு எழுதுவதற்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு தடங்கள் ஏற்பட்டால் உங்களுடைய தமிழ் ஆசிரியரை நீங்கள் அணுக வேண்டும். அனைவரும் இச்செயல்பாடுகள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.